வணக்கம். நான் டாக்டர் தீபார்லால், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நரம்புகளுக்கு சத்து கொடுக்கக்கூடிய உணவுகள். ஏமா நம்ம நரம்புகளுக்கு சத்து கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நரம்புக்கு போதுமான போஷாக்கு இல்லாதனால நரம்புல சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்தி வலி வரும். இத நியூரைட்டிஸ் அப்படிம்பாங்க. நரம்பு கொரக்களி பிடிக்கிற மாதிரி ஒரு உளைச்சல் வலி அப்படின்லாம் சொல்லுவாங்க. கொலைக்கேலா இந்த கொரக்களி பிடிக்கிறது அப்படிம்பாங்க. இது நிறைய பேர் யூஸ் பண்ற டெர்மினாலஜி. அந்த மாதிரி நரம்பு சார்ந்த வலி உழையுது, ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு டல் பெயின், ஒரு ட்விஸ்டிங் பெயின், ஏக்கிங் பெயின், ஷார்ப் பெயின், பெனிட்ரேட்டிங் பெயின், லான்சினேட்டிங் பெயின், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நரம்பு சார்ந்த நிறைய வலிகளுக்கும் நம்ம நரம்புக்கு சத்து கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்ப டயபெட்டிக் ரொம்ப நாளா சக்கரை இருக்கு, ரொம்ப நாளாலாம் இல்லம்மா, இப்பதான் சர்க்கரையே ஸ்டார்ட் ஆச்சு, இருந்தாலும் எங்களுக்கு பாத்தீங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படி டாக்டர் சொல்றாங்க. நாங்க நடக்கிறோம், கால்ல செருப்பு போட்டுட்டு இருக்கிறது கூட தெரியல, கால்ல இருந்து செருப்பு கழண்டு விழுந்தது கூட தெரியல. கால் மதமதப்பு அப்படிம்பாங்க பாத்தீங்களா? இந்த கால் மதமதப்பு இதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நரம்புக்கு சத்து மாத்திரை கொடுக்கணும். எங்களுக்கு சக்கரை எல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா, ஆனாலும் கால் மதமதப்பு இருக்கு. அந்த கால் மதமதப்பு, கை மதமதப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரத்தம் ரொம்ப கம்மி ஆயிடுறது. நம்ம பாத்தீங்கன்னா அனிமிக்கா இருந்தாலும் கால் கை மதமதப்பு அப்படின்னு வரும். இவங்களுக்கும் நரம்புக்கான சத்து மாத்திரை, கூடவே ரத்தம் ஊறுறதுக்கான சத்து மாத்திரைகள், சத்தான உணவுகள், இதெல்லாம் நம்ம செய்யதான் செய்யணும். சிலருக்கு பாருங்க, கால்ல ஏதாவது அடி இன்ஜுரினால அந்த நரம்புகள் பாதிப்படைகிறது. கையில கால்ல இன்ஜுரி, அதுல பாத்தீங்கன்னா அந்த நரம்பு பாதிப்படைகிறது. சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சர்ஜரி நடந்திருக்கும், சர்ஜரி நடக்கும் போது சில நரம்புகள்ல பாத்தீங்கன்னா பாதிப்படைகிறது. ரேடியேஷன்னால வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். ஒரு ஆக்சிடென்ட்னால, ட்ரோமானால வர்றது, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். ஆக இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், இது நியூரைட்டஸானா இருக்கட்டும், நியூரால்ஜியானா இருக்கட்டும், டயபெட்டிக் நியூரோபதியானா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நிறைய சத்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அந்த சத்து மாத்திரைகள் கூடவே பாத்தீங்கன்னா உணவு முறைகளும் மாத்தணும். இப்ப சத்து மாத்திரைகள் அப்படின் போது ஹோமியோல எக்ஸலண்டான சத்து மாத்திரைகள் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி சத்து மாத்திரைகள் இப்ப எங்க கிட்ட கிளினிக்ல பேஷன்ஸ் வரும்போது இந்த மாதிரி சூப்பரான சத்து மாத்திரைகள், உணவியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள் நிறைய சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இதுக்கான காரணம் என்ன? இந்த உங்களோட நரம்பு பிரச்சனைக்கு காரணம் என்ன? உங்களுக்கு சக்கரை இருக்கு, அதனால நரம்பு பிரச்சனையா? சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணும். சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணிட்டு கூடவே நரம்பு பிரச்சனையும் ட்ரீட் பண்ணும். புரியுதுங்களா? ஆக இந்த மாதிரி சர்க்கரை இல்லைங்க, ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மி, அதனாலதான் எங்களுக்கு நரம்பு பிரச்சனை அப்படின்னா, அந்த இரும்பு சத்து அதிகமான உணவு. இப்ப அனிமிக்கா இருக்காங்க அப்படின்னாலும் அயன் டிஃபிஷியன்சி அனிமியா தானா? அப்ப அயன் டிஃபிஷியன்சி அனிமியா இருக்குன்னா இரும்பு சத்து உள்ள உணவு முறைகள், அயன் டேப்லெட்ஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த நரம்புக்கான சத்து மாத்திரைகள் அப்படின்றது கொடுப்போம். சரி, அதோட கூட இந்த மாத்திரைகளோட கூட ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் கூட என்னென்ன மாதிரி உணவு முறைகள் சொல்லுவோம் அப்படின்னா, வாரத்துல 2 நாள் முருங்கைக்கீரை கண்டிப்பா சாப்பிட சொல்லுவோம். ஏன்? முருங்கைக்கீரையில ஏகப்பட்ட மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு, அயன் ரிச், இப்படி நிறைய விஷயம் நம்ம சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி பாருங்க, வாரத்துல 2 நாள் பசலைக்கீரை சாப்பிட சொல்லுவோம். ஸ்பினாச், இதை சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்லுவாங்க. சூப்பர் ஃபுட்னா எல்லா விதமான நோய்களுக்கும் இது ஒரு அருமருந்தா இருக்கும். அப்ப வாரத்துல 2 நாள் நல்லா அழகா கூட்டு, பொரியல், சப்பாத்தி பிசைஞ்சு இப்படி எத்தனையோ செய்யலாம் பசலைக்கீரையில. ஆக அந்த பசலைக்கீரை, முருங்கைக்கீரை வாரத்துல 2 2 நாள் எடுத்துக்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம பாத்தீங்கன்னா ஆரஞ்சு எடுக்க சொல்லுவோம். ஆரஞ்சு பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு 3 நாள் ஒரு ஒரு ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழம் இங்க கிடைக்கலமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். ஆனா பெஸ்ட் ஆரஞ்சு பழம். இப்ப சீசன் தானே, வாரத்துல 3 நாள் ஒரு ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டெய்லி வாழைப்பழம். எங்களுக்கு சர்க்கரை இருக்குன்னா என்ன பண்றது? சர்க்கரை இருக்குன்னா வாழைப்பழம் சாப்பிட முடியாது, சும்மா கொஞ்சமா எடுத்துக்கலாம். சுகர் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா, இல்லைன்னா எடுக்க முடியாது. சர்க்கரை இல்லை அப்படின்னா டெய்லி ஒரு வாழைப்பழம். இதுலயும் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், என்னம்மா செவ்வாழைப்பழம் எடுக்கலாமா, நேந்திர வாழைப்பழம் எடுக்கலாமா, பச்சை வாழைப்பழம் எடுக்கலாமா, மொந்த வாழைப்பழம் எடுக்கலாமா? உங்களுக்கு எது கிடைக்குதோ, எது உங்களுக்கு ஒத்துக்குமோ எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வாழைப்பழத்திலயும் வேற வேற பெனிஃபிட்ஸ் இருக்கதான் செய்யுது. பட் இன் ஜென்ரல் வாழைப்பழத்துல எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. எல்லா சத்துக்களும் கொஞ்சம் 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 இருக்கு. சோ அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதாம் வால்நட் டெய்லியே எடுக்கிறோம். பாதாம் வால்நட் அப்படின்றது சும்மா ஒரு 6 பாதாம் பருப்பு, ஒரு 2 வால்நட். ஓகேங்களா? இதை காலையில எந்திரிச்சோடனே என்ன பண்ணுங்க, ஒரு 6 பாதாம் பருப்பு, 2 வால்நட், கொஞ்சோண்டு முருங்கை பிசன், ஒரு அரை புளியங்கொட்டை அளவுக்கு முருங்கை பிசன், இதை தண்ணியில ஊற வச்சிடுங்க. கூடவே பாத்தீங்கன்னா சர்க்கரை இல்லை அப்படின்னா ஒரு 20 காஞ்ச திராட்சை. சர்க்கரை இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு டீஸ்பூன் பூசணி விதை, ஒரு டீஸ்பூன் இந்த தர்பூசணி விதை. ஓகேங்களா? வாட்டர்மெலான் சீட்ஸ்,
1 டீஸ்பூன் வெள்ளரி விதை இல்ல எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு காலைல எந்திரிச்சோடனே ஊற வைங்க. இதுல இந்த முருங்கை பிசின் மட்டும் ஒரு அரை புளியங்கொட்டை அளவுக்கு நைட்டே ஊற வச்சிடுங்க. அப்பதான் அது நல்லா ஊறி வரும். காலையில எந்திரிச்சோடனே இது எல்லாத்தோட கூட ஒரு பெரிய கிளாஸ் பால் ஊத்தி மில்க் ஷேக் அடிச்சு குடிச்சிடுங்க. இது பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா கேட்க கூடாது. இதுதான் காலையில பிரேக்ஃபாஸ்ட். இதை நீங்க எடுத்துட்டு வர நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது நிறைய காணாம போயிடுமா. நான் சொன்ன எல்லா விதமான நரம்பு பிரச்சனைகளுக்கும் ஒரு பெஸ்ட் ரெமடியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க மட்டும் ட்ரை பண்ணாம உங்களை சார்ந்தவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.